வேலை செய்யாமல் சாப்பிட்றவன் அவன் சாப்பாடு இல்லை, சொந்த சாப்பாடு இல்லை, வேற ஆளோடைய சாப்பாடை சாப்பிடுகிறான். ஆமாம். இதை ரொம்ப நீங்கள் தெளிவாக பார்ப்போம்னா, நம்ம முன்னாடியே நம்ம பார்த்தோம், இந்த அப்போஸ்தல உபதேசத்தில், அந்த அப்போஸ்தல சுவிசேஷத்தில் சரியானபடி அவர்கள் ஆணித்தரமாக இல்லாதபடினால ஒரு ஜோலி கழுத இல்லாமல் தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, வேலை செய்யாமல் தெரிகிறாங்க. அவங்கள ஒழுங்கட்டு நடக்கிறவர்கள். அவர் வேலை செய்கிறார், தெசலோனிக்கே பட்டணத்தில் அவர் வேலை செஞ்சுருக்கிறார். அப்போ தான் சொல்கிறாரு, நாங்கள் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேலை செய்தோம். பவுலடியார் முன்மாதிரியாக இருக்க வேண்டிய வேலை செய்தார். இதே மாதிரி நீங்கள் எபேசு பட்டணத்து மூப்பர்களுக்கும் இதே தான் சொல்லியிருக்காரு. 20வது அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 20வது அதிகாரம் 33 35 வசனங்களை பாருங்கள். அவர் தன்னுடைய ஊழியத்தை குறித்து மறுபடியும் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறார். ஒருவனுடைய வெள்ளியையாகிலும் பொன்னையாகிலும் வஸ்திரத்தையாகிலும் நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னுடனே கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. நான் அதை பார்க்கும்போது எப்படி சொன்னேன், இந்த கைகளே வேலை செய்ததுன்னு கையை காட்டியிருப்பார். அங்கங்கே அந்த ஊசி குத்துன இந்த சாக்கு தைக்கிறவங்க பெரிய ஊசி வச்சு குத்துவாங்கல்ல, காய்ச்சி போயிருக்கோம். அப்படி அந்த மாதிரி காய்ச்சி இது பாரு, சாக்காத தைச்சிருக்கலாம். இந்த தோலை எப்படி தைக்கிறது, தோலை தைக்கும்போது இந்த கைகளே வேலை செய்யுதுங்கிறார். காப்பு பிடிச்சிருக்கு கை, காப்பு பிடிச்ச கை. ஆந்திராவில் ஒரு இடத்துல நாங்கள் போகும்போது என்ன செஞ்சாங்க, சாப்பாடுக்கு போகிறதுக்கு முன்னாடி சாப்பாடு போட்டாலே நமக்கு போதும், இதில் வர கையை வர காலை வர கழுவி விட்றாங்க. எல்லோரும் காலை கழுவி அப்படி தான் கையை கழுவுறாங்க. ஐயோ வேண்டாண்ணா, இல்லைங்க எங்கள் முறைப்படி நாங்கள் கை கழுவணும் அப்படின்றாங்க. கழுவும் போது மற்ற ஆம்பளைகளாக இருந்து கழுவிட்டா கொஞ்சம் நல்ல இதாக இருக்கும். பெண் பிள்ளைகள் அதாவது அவ்வளோ அன்பாக சொல்கிறாங்க. பெண் பிள்ளைகள் கழுவுறாங்க கையை. கழுவும் போது என்ன சொல்கிறாங்க, இவங்க கை எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி கழுவுறாங்க. வேலையே செய்யலை இல்லை, வேலையே செய்யலை இல்லை, ரொம்ப எவ்வளோ சாஃப்டாக இருக்குது கை, இவங்க கை, என் கையே எனக்கு தெரியும், அவ்வளோ வேலை செய்திருக்கிறார்கள் அவர்கள். பவுலடியார் அவர் கையை கழுவு இருந்தாங்கன்னா கல்லில் செய்த மாதிரி இருந்திருக்கும். பவுல் ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி குதிரையோட லாடம் பிடிச்சாரு. இப்போ ஊழியத்துக்கு வந்த பிறகு அவர்கள் லாடம் கட்டிட்டாங்க. அவர் கஷ்டப்படுறாரு, அவர் வச்சு தைக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு எல்லாமே அப்படியே தலைக்கீழ மாறிடுச்சு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்கள்கிட்ட எனக்கு நீங்கள் சாப்பாடு செஞ்சு வைங்கன்னு நான் உங்களுக்கு சொல்ல முடியும், அந்த அதிகாரம் எனக்கு இருக்குது. ஆனாலும் நான் உங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். சுவிசேஷத்தை சொல்கிறது இல்லை, வாழ்ந்து காட்ட வேண்டும். அதான் சொல்கிறார், வாங்குவதை பார்க்கலாம் கொடுக்கதே பாக்கி. நீங்கள் அதை வாசிக்கிறத பாதியில் நிறுத்திட்டேன், வாசிங்க. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலையும் உங்களுக்கு காண்பித்தேன் என்றான். சில பேர் சொல்லுவாங்க, அதாவது சில ஊழியக்காரர்கள், நிறைய ஊழியக்காரங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறார்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரனா அவங்ககிட்ட இருந்த எல்லாவற்றையும், வீட்டில் இருந்த அவ்வளோ சொத்து எல்லாத்தையும் போட்டு சபைக்காக செய்கிறாங்க. சிலர் இதெல்லாம் எப்படி வாங்கணுன்றது. ஒருத்தர் சொல்கிறாரு, இயேசுவானவர் எங்கே காணிக்க கொடுத்தாரு, அவர் காணிக்க பெட்டியில் உட்காந்து அப்படி பக்கத்தில் உட்காந்து எவ்வளோ போடுறாங்கன்னு தான் பார்த்துட்டு இருந்தார் அப்படிங்கிறாரு என்கிட்ட ஒருத்தர். அப்படியே இருக்குது. அவர் காணிக்க பெட்டி பக்கத்தில் தான், அவர் காணிக்க போடலை, அவருக்கு காணிக்கையே போட வேண்டியதில்லை. அது மாதிரி நம்மளாம் என்னங்க வரியே கட்டினாரு, காணிக்க போட்டுருக்க மாட்டாங்க. இன்னொரு ஒரு தம்பிகிட்ட சொன்னோம், அதாவது நீங்கள் உங்கள் டைத்தை உங்கள் சர்ச்சில் வைக்கலாம்ல. ஐயோ அண்ணன், டைத்தை வச்சா எனக்கு சம்பளம் எவ்வளோன்னு தெரிஞ்சு போயிரும்னே அப்படின்னாரு. டைத்தில் கால்குலேட் பண்ணிடலாம்ல சம்பளத்தை, எனக்கு சம்பளம் எவ்வளோன்னு தெரிஞ்சு தான் கொடுக்கணும். நான் சபையுடைய போதகர், நான் கொடுக்க வேண்டாம். ஆமாம், எனக்கு தான் எல்லாரும் கொடுக்கணும், நான் கொடுக்க வேண்டியதில்லை. ரொம்ப வித்தியாசமான ஒரு சுவிசேஷத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். நாம் இப்போ கொஞ்சம் மாற்றினோம், கொடுப்பதை மாற்றிலும் வாங்குவதே பாக்கியம். அப்படி கொடுக்கறத பற்றி பேசினா பேக் பாஸ்ட்ன்றோம். என்னங்க பேக் பாஸ்ட் புரியல, பேக் ஃபயர் ஆகுதா? கொடுக்குற பாஸ்டா பேக்கு உனக்கு தெரியாத பாஸ்டர். ஓ பேக், நான் பேக் பாஸ்டரா நினைச்சேன். அது உண்மைதான். பேக்கு. ஓ
கொடுக்குற வாங்க தெரியலன்னா உங்களுக்கு அது மாதிரி சொல்லி சில பேர் சொல்லுவாங்க, வீட்டில் வந்து பார்த்தோன்னே எதையோ பார்த்தோன்னே கேட்பாங்க. அவங்க வந்துட்டாலும் எல்லா திங்ஸ் எல்லாம் ஒழிச்சு வைக்கணும். பார்த்தா ஐயோ முட்டையா, நாங்கள் பார்த்ததே இல்லையே. இது ரொம்ப வேடிக்கையானது. பணத்துக்காக மட்டும் அவர் வந்து கைத்தொழில் செய்யலை. என்னதான் முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த கைத்தொழில் செய்ததுனால ஒரு சபையோடு கூட ஐக்கியமாக இருக்கிறார். அகிலா பிரிசிலாவுடைய வீட்டில் சபை, அந்த வீட்டிலே தங்கியிருக்கிறாரு. அந்த வீட்டில் என்ன செய்றாங்க, சும்மா சாப்பிடல உட்காந்து. இந்த 1ஆவது நூற்றாண்டுடைய கடைசி பகுதி, 2ஆவது நூற்றாண்டில் இந்த டிடாக்கே அப்படிங்கிற புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. போதனை அப்படிங்கிற புத்தகத்தை எழுதிட்டாங்க. அந்த போதனையில் என்ன செஞ்சுருக்காங்க, அநேக போதனைகள் கிறிஸ்துவானவர் கொடுத்தது எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு தொகுப்பாக எழுதியிருக்கிறாங்க. அதில் வந்து சபையை எப்படி நடத்தணும், அதற்கடுத்தாக ஞானஸ்தானம் எப்படி கொடுக்கணும், அடுத்ததாக இது கர்த்தருடைய பந்தி எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதில் ஒன்று என்ன இருக்காங்க, சரியான ஊழியக்காரன் யார், எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, 3 நாளைக்கு மேலே ஒரு இடத்துல உட்காந்து சும்மா சாப்பிட்டான்னா அவன் கள்ள தீர்க்கதரிசிங்கிறாங்க. வந்தால் 3 நாள் ஊழியத்தை பார்த்துட்டு போயிடணும், பெட்டியை தூக்கிட்டு போயிடுன்றார். அதுக்கு மேலே ஒரு இடத்துல உட்காந்து வேலை செய்யாமல் சும்மா யார்கிட்டயாவது சாப்பிட்டீன்னா அவன் கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னு 1ஆவது நூற்றாண்டுடைய கடைசி 2ஆவது நூற்றாண்டுடைய ஆரம்பத்தில் இருக்கிற டிடாக்கையில் எழுதியிருக்குது. அகிலா பிரிசிலா குடும்பத்தோடு ஆவிக்குரிய ஐக்கியம். ரோமாபுரிக்கு கடிதம் எழுதும்போது தயவுசெய்து இருங்க, ரோமருக்கு எழுத நிருபம் 16வது அதிகாரம் 3வது வசனம். ரோமருக்கு எழுத நிருபம் 16வது அதிகாரம். கிறிஸ்து இயேசுவுக்குள் என் உடன் வேலையாட்களாகிய பிரிஸ்கில்லாளையும் ஆக்கில்லாவையும் வாழ்த்துங்கள். கொரிந்து பட்டணத்துக்கு கெங்கரையாவிலேருந்து எழுதுறாரு இந்த கடிதம் எழுதும்போது. கிட்டத்தட்ட கொரிந்து பக்கத்துலேருந்து எழுதுறாரு. சரி வாசிங்க. வாழ்த்துங்கள். அவர்கள் என் பிராணனுக்காக தங்கள் கழுத்தை கொடுத்தவர்கள். பணத்தை மட்டுமல்ல, கழுத்தை கொடுத்தவர்கள். அவர்களை பற்றி நான் மாத்திரமல்ல, புறஜாதியாரில் உண்டான சபையார் எல்லாரும் நன்றி எறிதல் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அப்படின்னா சபைகள் எல்லாவற்றுக்கும் அள்ளி கொடுத்திருக்கிறார்கள், சபையை பராமரித்திருக்கிறார்கள், ஏழைகளை பார்த்திருக்கிறார்கள். இதுதான் இந்த செழிப்பின் உபதேசத்தினுடைய காரியத்தினுடைய மக்கள் எல்லாம் எல்லாருமே வந்து சொல்கிறது என்ன, நான் ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்தேன், இந்த சபைக்கு வந்ததில் இந்த 3 ஃபேக்ட்ரி ஆகிடுச்சு அப்படின்னாங்க. எவ்வளவு கர்த்தருக்காக கொடுத்திருக்கிறார்கள், யாரையெல்லாம் போஷித்து இருக்கிறார்கள்னா, எத்தனை சபைகளுக்கு அந்த சபைக்கு மட்டும் கொடுப்பாங்க கட்டுக்கட்டா. ஆனால் எத்தனை சபையில் ஊழியக்காரர்கள் கஷ்டப்படுறாங்க. அதை வந்து ஒன்று அவங்க சொன்னாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள்ட்ட பாவம் இருக்குன்றாங்க. அடுத்தது சொல்கிறாரு, அவருடைய வீட்டிலே கூடி வருகிற சபையும் வாழ்த்துங்கள். பிரிஸ்கில்லாவுடைய குடும்பம் வந்து எல்லா இடங்களிலும் சபையோடு கூட இருந்தது, ஐக்கியப்பட்டிருந்தது. எனவே அவர் அங்கே போகும்போது வியாபாரத்திற்காக மட்டும் போகவில்லை, அந்த சபையை எடுத்து நடத்த போகிறார், சபையோடு கூட சேர்ந்து இருந்தார். ஏன்னா என்னோடு கூட உடன் வேலையாட்கள் என்கிறார். வியாபாரம் செய்த எல்லா பட்டணங்களிலும் அவர்கள் சபையை வைத்திருந்தார்கள், எல்லா பட்டணங்களும். 2வதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட் பிளேஸ் எவாஞ்சலிசம் சொல்கிறோம். அவர் வந்து இப்போ வந்து 2 பேர் இல்லை, தீமத்தையும் கிடையாது, சீலாவும் கிடையாது. இவர் வந்து போய் ஊழியம் செய்யணும். இப்போ ஊழியம் செய்யும்போது தனக்கு வந்து வருமானம் கிடையாது. அதோடு மட்டும் இல்லை, எப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்குவது. சரி, எனக்கு இந்த வேலை செய்ய தெரியும், நான் இந்த மார்க்கெட்டில் போய் கடை வீதியில் போய் ஆரம்பிச்சிடுறேன் ஒரு வேலையை. இப்போ என்ன ஆகுன்னா, கடை வீதிக்கு எப்படியும் மக்கள் வந்து கொண்டு தான் இருப்பாங்க. கூடாரம் வாங்குறவங்க ஏழைகளாக இருக்க மாட்டாங்க, நல்ல பணக்காரன் வர்றான், நல்லா படித்தவங்க வர்றாங்க, வியாபாரத்தில் உள்ளவங்க வர்றாங்க. மார்க்கெட் பிளேஸ் சமுதாயமாக மக்கள் ஐக்கியப்படக்கூடிய இடமும் கலந்துரையாடக்கூடிய இடமும் எதுன்னா வியாபார கடை வீதி. நீங்கள் இந்த நாளில் உள்ள வியாபார கடை வீதிக்கும் அந்த நாளில் உள்ள வியாபார கடை வீதிக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கணும். ஏன்னா இந்த நாளில் வந்து ஒரு ஷாப்பிங் மால், பெரிய மால் இருக்குது, அவ்வளோதான், யாரும் போய் உட்காந்து பேச மாட்டாங்க. ஆனால் அந்த நாளில் வந்து இந்த கடை வீதின்னு இருந்தால், நீங்கள் சாயந்தரம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவில் உள்ள வயசான கட்டைகள்லாம் இங்கே தான் உட்காந்துருக்கும், கடையில் தான் உட்காந்துருக்கும். நார்த்தில் இப்போ அப்படி இருக்குது. எனக்கு நார்த் இந்தியாவில் நிறையா இருக்கும், அங்கே வந்து உட்காந்துருப்பாங்க. நீங்கள் யாராவது போய் அட்ரஸ் கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இருங்க இப்போ வருவார் அவர் அப்படின்பாங்க. அந்த கடைக்கு, நம்ம கடைக்கு தான் வருவார் அவர் அப்படின்னா. இது போகும்பொழுது என்ன எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் போவாங்க. ஆக அந்த பகுதியில் உள்ளவங்க எல்லாருக்குமே எல்லா கடையும் தெரியும். ஏன்னா கடையும் வீடும் ஒன்றா இருக்கும். அந்த கடையில் உட்காந்து பேசுகிறாங்கன்னா என்ன தான் வீட்டில் உட்காந்து பேசுவாங்க. பவுலடியார் என்ன செய்திருக்காரு, வாய்ப்பு வரட்டுன்னு உட்காந்துருக்கல,
வாய்ப்பை உருவாக்குகிறார். எடுத்துறாங்க மார்க்கெட் பிளேஸ் எவாஞ்சலிசம். நீங்களும் நானும் ஐடி கம்பெனிக்குள்ளே போக முடியாது. இந்த ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய தம்பிமார்கள் பணத்துக்காகவோ பெரிய பெரிய கார்களோ பைக்குகளோ வாங்குவதற்கு கர்த்தர் கொடுக்கும்போது வாங்க, பரவாயில்ல. ஆனால் வைத்திருக்கக்கூடிய இடத்துல கர்த்தரை உங்களே ஒரு அகிலா பிரிஸ்கில்லாவாக ஒரு பவுலடியாராக அங்கே வச்சுருக்காருன்னு தெரியணும். ஏன்னா நம்ம போக முடியாது, அவங்க செய்யலாம். வாய்ப்புகள் அவர்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது. நிறைய தம்பிமார்கள் செய்கிறாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க, இதை அனுபவி ராஜா அனுபவி இப்படி சொல்லக்கூடிய ஊழியக்காரங்க அவங்கள்ட்ட ஏகப்பட்ட பணத்தை வாங்கிட்டு போகிறாங்க. நீ ஒன்றும் ஊழியம் செய்ய வேண்டாம் தம்பி, குடு, நாங்கள் செய்கிறோம். மார்க்கெட் பிளேஸ் யோசிச்சு பாருங்களேன். கடைக்கு வர ஆள்கிட்ட ஒரு ஆள் ஒரு இதே கொடுக்குறாருன்னு வச்சுங்க, ஒரு வேலை கொடுக்குறாருனா பவுலடியார் என்ன செஞ்சுருப்பார்? அவரோட உட்காந்து கணக்கு வழக்கம் மட்டும் பார்த்துட்டு சரி இவ்வளோ கொடுத்தீங்க அட்வான்ஸ் கொடுங்கன்னு போயிருப்பாரா? முடிச்சிருப்பாரா? ஆண்டவரை குறித்த சுவிசேஷத்தை நிச்சயமாக சொல்லியிருப்பார். அவர் ஜெயிலையே விட்டு வைக்கல, கட்டி போட்ட இடத்துலையே வர்ற ஒவ்வொரு ஆள்கிட்டையும் நிச்சயமாக சொல்லியிருப்பார். சொன்னது மட்டுமல்ல, அவருடைய நேர்மையான வியாபாரத்தை பார்த்து கேட்டு இவ்வளோ நல்ல மனுஷனா, அநியாயத்துக்கு நல்ல மனுஷனாக இருக்கீங்க எப்படி அப்படின்னு கேட்டிருப்பார். நிச்சயமாக கேட்டிருப்பாங்க. கொரிந்தியில் ஏன்னு கைத்தொழில் செய்தார். நம்ம முன்னாடியே பார்த்தோம். அவர் ஒரு முன்மாதிரியான ஒரு விசேஷத்தை நீங்கள் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 6வது வசனம், 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம், இது எல்லா இடத்துலையும் என்ன சொல்கிறாரு? எனக்கு அதிகாரம் இருந்துச்சியா, நான் செஞ்சுருப்பேன், ஏன் செய்யலை? உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வைத்தேன். என்ன சொல்கிறார்? மற்ற சபைகள் உங்களை எதனால் துன்பப்படுத்தினேன்னா, மற்ற சபைகள்லேருந்து பணத்தை வாங்கி உங்களுக்கு இலவசமாக பண்ணது தான் தப்பாக போச்சு அப்படிங்கிறார். அதுதான் நீங்கள் தப்பாக இருக்கீங்க, வேறு ஒரு தப்பு உங்களுக்கு பண்ணலை எல்லா இடங்களிலும். அதோடு மட்டுமல்ல, ஒவ்வொரு சனிக்கிழமை ஓய்வு நாள்கள் தோறும் அவர் என்ன செய்திருக்கிறாருன்னா, நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரம், ஓய்வு நாள்கள் தோறும் அவர் ஜெப ஆலயங்களிலே சம்பாஷணை பண்ணி யூதருக்கும் கிரேக்கருக்கும் புத்தி சொன்னான். என்ன செய்தார்? கைவேலை செய்தார்னு பார்த்தோம். 2வது என்ன செய்கிறார்? ஜெப ஆலயத்திலையும் சம்பாஷணை பண்ணினார். சம்பாஷணைங்கிற வார்த்தைக்கு நம்ம ஒரு முன்னாடி அர்த்தம் பார்த்தோம். என்ன பார்த்தோம்? உரையாடல், டிஸ்கஷன், சக்ராட்டிக் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர். நம்ம சபைகள்லையும் இந்த சொற்பொழிவு கலாச்சாரத்தை மாற்றணும். இந்த ஆரேட்ரி, ஸ்கில்ஃபுல் ப்ரொஃபஷனல் ஆரேட்ரி, இது கிரேக்க கலாச்சாரம். அந்தியோகியா கலாச்சாரம் என்னவென்றால், அமர்ந்து வட்டமாக உட்கார்ந்து வேத வசனத்தை ஒருவரோடு கூட பகிர்ந்து கொள்வது தான். நம்ம அதை விட்டுட்டோம், ஒன்வே டிராஃபிக் ஆகிட்டோம். அது ரொம்ப வசதி. என்ன, எழுதி வச்சு ஒரு நோட்ஸை மனப்பாடம் பண்ணி சொன்னால் போகிறோம். ஒரு 10 பாயிண்ட், 3 பாயிண்ட். பைபிள் காலேஜுக்கு போனால் 3 பாயிண்ட்டு, போகலைன்னா 7 பாயிண்ட்டு. இது 7 பாயிண்ட் இருக்கும் அவனுக்கு கரெக்டாக பைபிள் காலேஜுக்கு போனால். ஓய்வு நாள் தோறும் எல்லா இடத்துலையும் சம்பாஷணை பண்ணுகிறார். அப்புறம் அடுத்ததாக கிரேக்கர்களுக்கு புத்தி சொன்னார்னு சொல்ல, அதை நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் பார்ப்போம். ஓய்வு நாள் தோறும் என்ன சார் சம்பாஷணை பண்ணுகிறார், அதற்கடுத்தாக புத்தி சொல்கிறார். அருமையானவர்களே, சுவிசேஷத்தை எப்படி சொல்ல வேண்டும் என்பதற்கு பவுலடியார் முன் உதாரணமாக இருக்கிறார். கொரிந்து பட்டணத்திலே, அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 18வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். அந்த கொரிந்து பட்டணத்திலே அவர் என்ன செய்கிறார் என்றால், உடனடியாக கைத்தொழில் ஆரம்பிக்கிறார். அகிலா பிரிசில்லாவோடு கூட சேர்ந்து அதன் மூலமாக அநேகரோடு கூட உறவு ஏற்படுகிறது. வந்தவர்களிடத்திலெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை சொல்லுகிறார். முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார். அடுத்ததாக ஓய்வு நாள்கள் தூரம் அவர் ஜெப ஆலயங்களிலே அவர் சம்பாஷித்து கொண்டு வருகிறார். இந்த சுவிசேஷத்தை குறித்து நாம் தொடர்ந்து பார்ப்போம்.